வணக்கம். வெல்கம் டு நாஞ்சில் கிரீன் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எக் கொத்து சப்பாத்தி. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாஞ்சில் கிரீன் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதற்கு தேவையான பொருட்கள் 6 சப்பாத்தி எடுத்திருக்கேன். 6 சப்பாத்திக்கு 4 முட்டை எடுத்துக்கலாம். வத்தல் பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், மிளகு பொடி அரை டீஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 5 டீஸ்பூன். அப்புறமா இதுக்கு கூட 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் 4 கீறி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி இலை. முதல்ல சப்பாத்தியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தவாவில் ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இதுக்கு கூட சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தவாவோட ஓரத்தில் இந்த மசாலாவை அப்படியே ஒதுக்கி வச்சுக்கலாம். இப்போது முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. இப்போது ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக பெப்பர் பொடியும் போட்டு விட்டுடலாம். இப்போது முட்டையோட மஞ்சள் கருவை உடைச்சி விட்டுக்கோங்க. உடனே கிளற வேண்டாம், முட்டையை கொஞ்சம் வேக விட்டுடலாம். இப்போ முட்டை கொஞ்சம் வெந்துருச்சு. இதை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு முட்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய துண்டாக இருந்தால் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை எக் மசாலாவோட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற பெப்பர் பவுடரையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு கூட கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க.
இதை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்புலேருந்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போது எக் கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ்லாம் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நாஞ்சில் கிரீன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.